என்ன மறுபடி பார்த்துட்டு இருக்கிற? இன்னொரு செட் ஏதாச்சும் வாங்குறியா? இல்ல சின்னப்புள்ள, சும்மா வேற டிசைன் எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி சரி வா, அந்த துணியே போதும், அதுக்கே பில் போட சொல்லிடலாம். அம்மா நீ இந்த பையனுக்கு ஒன்று போதுமா, வேற ஒன்று எடுக்கிறியா? ஏண்டி, நான் ஒன்று எடுத்ததே பெரிய விஷயம். ஏதோ உன் புள்ள பிறந்த நாளுக்கு போட்டா என்ற வயனு பார்த்துட்டு அழுவானே சொல்லி தான் நானே ஒன்று வாங்கினேன். அதுவே போதும், இனி எதுக்கு வாங்கிட்டு. சரி வா போகலாம். சரி வா சின்னப்புள்ள போலாம். நிலா, சேலை எதுவும் வாங்கலையா உனக்கு? இல்ல சின்னப்புள்ள, பொங்கலுக்கு வாங்கினதே 2 சேலை இருக்குதா, அதுல ஒண்ணுதான் கட்டியிருந்தேன், ஒரு சேலை கட்டவே இல்லையா, அது வேணா கட்டிக்கலாம்னு நினைச்சிட்டேன்டி. சரி அதனாலதான் இப்போ ஒன்றும் வாங்கல. சரி அடுத்த வாட்டி ஏதாவது வந்தா வேணா பார்க்கலாம். சரி சரி, அப்போ போலாம் வா நீ. மேம் வேற ஏதாச்சும் பார்க்குறீங்களா மேம்? சுடிதார் சாரீஸ் எல்லாம் புது கலெக்ஷன் எல்லாம் நல்லா ட்ரெண்டிங்காக வந்திருக்கு மேம். நியூ மாடல் கலெக்ஷன் நிறைய இருக்கு மேம், பார்க்குறீங்களா? இல்லைம்மா வாங்கியாச்சு போதும். மேம் ஜஸ்ட் வேணா பாருங்க மேம், பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க மேம். இல்லைம்மா இப்போ நேரமாச்சு, நான் வேணா அடுத்த வாரம் வந்து பார்க்குறேன். ஓகே மேம், தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங் மேம். சின்ன புள்ள வாடி போகலாம். ரொம்ப பசிக்குது சின்ன புள்ள, நேரமாயிடுச்சுன்னு காலையில் சாப்பிடாமே வந்துட்டேன்டி. போகிறப்ப ஏதாச்சும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். சரி நட, எனக்கு தான் பசிக்குது. என்ன சின்ன புள்ள, டேபிள் சேர் எல்லாம் வெளியே போட்டுக்கிறாங்க, உள்ளே எல்லாம் இருக்காதா, இடம் இல்லையா? வேணும்னா உள்ளேயும் இருக்குடி, உள்ளே போகலாமா? இல்ல பரவாயில்ல சின்ன புள்ள, இங்கே நல்லா தான் இருக்குது, இங்கே உட்காந்துக்கலாம் விடு. சரி, என்ன சாப்பிடலாம்? ஏதாவது வித்தியாசமா சாப்பிடலாம் சின்ன புள்ள, எப்ப பார்த்தாலும் சோறு குழம்பு இட்லி தோசைன்னு சாப்பிட்டு ஒரு மாதிரியா இருக்குதுடி, நாக்கு ருசி இல்லாத மாதிரி இருக்குது. ஏதாவது டிஃப்ரெண்டா சொல்லுடி. டிஃப்ரெண்டானா என்ன, புரோட்டா ஏதாவது சாப்பிட்றியா, பிரியாணி ஏதாவது சாப்பிட்றியா? ஆட போடி, எப்ப பார்த்தாலும் ஹோட்டலுக்கு வந்த பிரியாணி இல்லாட்டி புரோட்டா, இது தவிர என்ன சாப்பிட்றானாமா? பேசாம இந்த வாட்டி நம்ம 2 பேரும் தானே வந்திருக்கிறோம், அதனால ஏதாவது பீஸா பர்கர் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடலாம் சின்ன புள்ள. அப்படியாடி, பீஸா பர்கர் வாங்கிக்கலாமா? சரி விடு, நானும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னால் அந்த மனுஷன் வாங்கியே தரமாட்டேங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா ஆக்கி வச்ச சோத்தையவே தின்னுட்டு குப்புறப்படுத்துக்கிறதாச்சு, ஃபோன் நோண்டிட்டு. இப்படி நம்ம ஏதாச்சும் தனியாக வந்தால் தான் சாப்பிட முடியும். சரி சரி, அதவே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆமா சின்ன புள்ள, நீ சொல்றது சரிதான். நேத்து பாரு வீட்டுல தான் இருந்தாரு. சரி வாங்க பிள்ளைக்கு அப்படியே துணி எடுத்துட்டு அப்படியே வெளியே கொஞ்சம் போயிட்டு வரலாம்னு நினைச்சு கூப்பிட்டேன். எங்க நாள் வந்தாதானே, நம்மளாம் இப்படி வந்தாதான் சாப்பிட முடியும் சின்ன புள்ள, இவங்களையெல்லாம் நம்மளாம் எதுவுமே திங்க முடியாதுடி நம்மளால. மேம் என்ன சாப்பிட்றீங்க மேம்? எப்பா தம்பி, ஒரு பீஸாவும் 2 பர்கரும் 2 கூல் ட்ரிங்க்ஸும் எடுத்துட்டு வாப்பா. மேம், உங்களுக்கு பீஸாவில் எந்த மாதிரி வெரைட்டி வேணும் மேம்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, பாரு அந்த புள்ள கிட்ட கேளு. மேம் சொல்லுங்கள் மேம், உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டி வேணும் மேம்? உங்ககிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். எங்ககிட்ட சீஸ் பீஸா இருக்குது, காலிஃப்ளவர் பீஸா, சிக்கன் பீஸா, வெஜிடபிள் பீஸா, பீஸா கோனு, அப்புறம் சீஸ் தவா பீஸா, மெக்சிகன் பீஸா, அப்புறம் ஆனியன் பீஸா, பன்னீர் வெஜ் பீஸா, டோஸ்ட் ஃப்ரெஷ் பர்கரு, ஃபியூ குட் பீஸா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது மேம். உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்கள் மேம். சரி, வெஜிடபிள் பீஸாவே கொண்டு வாங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். என்ன சின்ன புள்ள, அந்த பையன் என்னென்னமா பீஸா பேரெல்லாம் சொன்னா, கடைசியில் அப்புறம் வெஜிடபிள் பீஸான்னு சொல்லிட்டேன். ஆமாம், தெரியாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கடைசியில் நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, அதனால தான் வெஜிடபிள் பீஸாவே போதுன்னு சொல்லிட்டேன். ஆமா சின்ன புள்ள, நீ சொல்றது சரிதான், நம்மளே எப்போ வச்சுதான் சாப்பிட வரோம், அதனால நல்லதா பார்த்து தான் வாங்கி சாப்பிடணும். பீஸா நல்லா தான் இருக்கு சின்ன புள்ள. நல்லா தான் இருக்குது, சாப்பிடு. இது எவ்வளோ நல்லா இருக்குது ஏன் சின்ன புள்ள, இந்த அக்காங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா நம்மளை இப்போ சாப்பிட்றக்கே விட மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கவே மாட்டேங்குது ஏன் சின்ன புள்ள. ஆமாண்டி, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இது வாங்குறதுக்கு விட மாட்டாங்க. பரவாயில்ல சின்ன புள்ள, ஒரு பர்கர் கேட்டதுக்கு 2 பர்கர் வச்சுட்டு போயிருக்கிறான் அந்த பையன். ஆமாடி, ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர் ஆமாடி, அதனால் அப்படி 2 வச்சிருக்கிறான், பெருசு ஒன்று சின்னது ஒன்று. பாரு, நான் தெரிஞ்சிருந்தா பேசாமல் ஒரே பர்கராகவே சொல்லியிருக்கலாம். ஏன் சின்ன புள்ள, பேசாம
இந்த பர்கரை ஒரு இது மட்டும் பார்சல் பண்ண சொல்லிடலாமா? நம்ம வீட்டில் கொண்டு போய் சாப்பிட்டுக்கலாமா? ம். இல்லடி, அது ரொம்ப ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காதுடி. இதெல்லாம் சூடாக சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதனால தான் யோசிக்கிறேன். இல்லாட்டி நான் நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்சல் பண்ணியிருப்பேன். ஆமா சின்னப்புள்ள, நீ சொல்றது சரிதா. சரி, எப்படியோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போலாம். ம். சாப்பிடு சாப்பிடு. ம், ம். ம், ம், ம். என்ன சின்னப்புள்ள, பர்கர் நல்லா இருக்குதா இது? நல்லா தாண்டி இருக்குது. சாப்பிடு சீக்கிரம். ம். ம். ஐயோ, வயிறு நல்லா ஃபுல் ஆயிடுச்சு சின்னப்புள்ள. ஆமாடி, எனக்கும் தான் யாப்பமாக வருது. மேம் வேற ஏதாவது வேணுங்களா மேம்? இல்லப்பா, போதும்பா. பில் மட்டும் கொண்டு வா போ. ஓகே மேம். சின்னப்புள்ள, போறப்ப போனு கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணணும்டி. கடையிலே பண்ணிட்டு போயிடலாமா? சரிடி. ஏண்டி எப்பவுமே வீட்டில இருந்தே பண்ணிக்குவேன், இப்போ என்ன கடைக்கு போகணுங்கிற? ஆமா சின்னப்புள்ள, எனக்கு காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஹோட்டலுக்கு பில்லு கொடுத்துட்டு கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு போகலாம் அப்படியே. விடுடி, நான் வேணா பில் கொடுத்துக்கிறேன், என்கிட்ட காசு இருக்குடி. பரவாயில்ல சின்னப்புள்ள, இப்போ நானே கொடுத்துட்றேன். வேணும்னா வெயி, நான் வீட்டுக்கு போனால் வேணா காசு இல்லாட்டி அப்புறம் வேணா வாங்கிக்கிறேன். சரிடி. என்னப்பா பில் எவ்வளோ வந்திருக்குது? மேம் 1350 மேம். அப்படியா? இது ஜிபே பண்ணிருட்டாப்பா? ஓகே மேம். சின்னப்புள்ள, இங்க ஒரு கடை இருக்குது, இங்கே ரீசார்ஜ் பண்ணிக்கலாமா? சரிடி நீலா. ஆனால் கடையில் ஒருத்தரிங்கானா. சரி வா உள்ளே போய் பார்க்கலாம். என்னடி சின்னப்புள்ள, கடைக்குள்ளே ஒருத்தரிக்கானா? ஏன்பா, யாராச்சும் இருக்கீங்களா இல்லையா? கடை திறந்து வச்சுட்டு ஒருத்தரிங்கானா, எங்க போனாங்க எல்லாரும்? மேம் சொல்லுங்க மேம். அப்பா, ஒரு வழி ஆள் இருக்கிறாங்கடி நீலா. ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்ப்பா. ஓகே மேம், பண்ணிக்கலாங்க மேம். மேம் 1 மந்த்துக்கா இல்ல 2 மந்த் 3 மந்த் எல்லாம் இருக்கு மேம். உங்களுக்கு எந்த இதுல போடுறது மேம்? அப்படியாம்மா? சரி, 1 மாசத்துக்கு போடுறது எவ்வளவு? அப்புறம் ஏதாவது ஆஃபர் எல்லாம் இருந்தா சொல்லு. மேம் நீங்க 1 மந்த்துக்கு போட்டீங்கன்னா 380 ரூபீஸ் வரும் மேம். அதுவே 3 மந்த்துக்கு போட்டீங்கன்னா 950 வரும் மேம். 1 மாசத்துக்கே போடுமா அப்போ? ஓகே மேம். 28 டேஸ் மேம். என்ன 28 நாளா? அப்ப 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கெல்லாம் போட்டா? மேம் 2 மந்த்னா 56 டே மேம். 3 மந்த்துக்கு 84 டேஸ் வரும் மேம். 1 மந்த் போட்டீங்கன்னா 28 டேஸ் வரைக்கும் தான் வரும் மேம். என்னம்மா சொல்ற? 1 மாசத்துக்கு 28 நாள், 2 மாசத்துக்கு 56 நாள், 3 மாசத்துக்கு போட்டா 84 நாளா? என்னம்மா கணக்கு? நீங்களாம் எந்த ஸ்கூல்லமா படிச்சுட்டு வந்தீங்க? ஐயோ, என்ன இவங்க இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறாங்க? மேம் அது அப்படிதாங்க மேம். அது ஸ்கீம் அப்படிதான் இருக்கு மேம். நாங்க என்ன மேம் பண்ண முடியும்? வாடி நீலா போகலாம். அந்த புள்ளைக்கிட்ட எதுக்கடி இப்படி கேள்வி கேட்டு பயப்படுத்திட்டு இருக்கிற? ரீசார்ஜ் பண்ணோன்னா பண்ணிட்டு வாடி. அதுக்கு இல்ல சொன்ன புள்ள, ரொம்ப நாளா எனக்கு இந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்குதுடி. சரி, அதனாலதான் இன்னைக்கு கேட்டுட்டேன். நீ கேட்டதெல்லாம் சரி, இந்த புள்ளைக்கிட்ட கேட்டு என்ன பண்றது? அதுவே பாரு பயந்துருச்சு நீ கேட்டதில்ல. சரிம்மா, அவ அப்படிதான் பேசிட்டு இருப்பா லூஸ் மாதிரி. நீ 1 மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுரு. காசு கொடுத்துட்டு வாடி போலாம். சரி, இந்தாம்மா பணத்தை எடுத்துக்கோ. சரி, ரீசார்ஜ் பண்ணி விட்டுருமா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். என்ன சீதா தனியா உட்காந்துட்டு இருக்கிற? ஏன் ஒருத்தரும் இல்லையா? எல்லாரும் எங்க போனாங்க? வாங்க காளிமக்கா வாங்க. நான் இப்பதான் வந்து உட்கார்ந்தேனா. சரி, வீட்ல எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. வீட்லயும் ஒருத்தரும் இல்லையா? சரி, எந்நேரம் அங்க உட்காந்துட்டு இருக்கிறது. சரி, மரத்தடிக்கு பேசி வந்து உட்காரலான்ட்டு இப்பதாக்கா வந்தேன். வாங்க உட்காருங்க வாங்க. தெரியலக்கா, நானே காலையில இருந்து இன்னைக்கு யாரையுமே பார்க்கலக்கா. காலையில தான் பால் வாங்க வரப்ப மலர் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலக்கா. நான் மாடு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேனா, அப்ப பஸ் ஸ்டாப்ல இந்த நிலாவை சின்ன பிள்ளைய நின்னுட்டு இருந்தாங்க. நானே சரி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள பஸ் வந்துருச்சா, அப்புறம் ஏறி போயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்தா கேட்டுக்கலான்ட்டு அப்புறம் விட்டுட்டு சீதா நானு. என்னக்கா இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க? நான் உங்களை வீட்டுல போய் பார்த்துட்டு வந்து ஆளவே காணோம். சரி, எப்படி இங்கதான் இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். வாமலர் இந்நேரம் வரைக்கும் வீட்டுல தான் இருந்தேன். சரி, வீட்லயும் ஒருத்தர் இல்லையா? சரி, அதான் பொழுதே போகல, அதனால
இருக்குது. ஆமா மலரு, நானும் இப்பதான் வந்தேன். சரி மாடை வித்துட்டு போறதுக்கு தான் வந்தேனா. சரி இன்னும் பால் கறக்க கொஞ்சம் நேரம் இருக்குதா, சரி கொஞ்சம் உட்காந்துட்டு போலான்ட்டு அப்படியே உட்கார்ந்தேன். ஓ அப்படியாக்கா. ஆமா, ஒரு சன மாடு ஒன்று இருந்தது, கண்ணுக்கு இன்னும் போட்டுருச்சாக்கா அது? இல்ல மலரு, இன்னும் அது கொஞ்சம் டைம் இருக்குது. இன்னும் கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியாக்கா. கண்ணு போட்டுச்சுன்னா சீம்பால் கொஞ்சம் எனக்கு கொடுங்கக்கா. சரி மலரு, அவ்வளோ சீம்பால் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஆளு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. என்னக்கா சாப்பிட்டீங்களாக்கா? இல்ல சாப்பாடு ஏதாவது கொஞ்சம் கொண்டு வரட்டா? சாப்பிட்றீங்களா? இல்ல சீதா, நான் காலையில சாப்பாடு நேரம் கழிச்சு தானே சாப்பிட்றேன். அதனால இங்க நான் மத்தியானமெல்லாம் சரி சாப்பிட்றது இல்ல சீதா. அப்புறம் பாலெல்லாம் கறந்து கொடுத்துட்டு அப்புறம் பிள்ளையில பள்ளிக்கூடத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் சாப்பிட்றது. ஏக்கா அப்ப காப்பியாச்சும் ஏதாச்சும் போட்டு தரட்டுமாக்கா? இல்ல சீதா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னும் சித்த நேரத்தில் நான் பால் கறக்கிறதுக்கு போகணும்ல, அப்புறம் பால் கறந்து கொடுத்துட்டு அப்புறம் காப்பி போட்டு குடிச்சுக்கிறேன். இப்போ ஒன்றும் வேண்டாம் எனக்கு. என்னக்கா சின்ன பிள்ளை என்ன உங்க வீட்லயே இருக்கிறா? நான் வந்துட்டு இருக்கிறப்ப அவங்க மாமியார் கேட்டாங்க என்கிட்ட, சின்ன பிள்ளைய பாத்தியான்னு. இல்லையே மலரு, அவ எங்க வீட்டுக்கெல்லாம் வரல. நான் அதான் காலையில பஸ் ஸ்டாப்ல தான் பார்த்தேன்னு சொன்னேன். இப்பதான் சீதா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? அப்பனா அவங்க ஏதோ துணி கடைக்குதாக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, என்னை கூட கூப்பிட்டாங்க. நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு நான் போகல இன்னைக்கு. அப்ப அவங்க 2 பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வீட்ல அவங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு போகலையாட்டு இருக்குது. சொல்லிட்டு போயிருந்தா மலர் கிட்ட கேட்க மாட்டாங்களே. அப்ப அவங்க அத்தை கிட்ட சொல்லாம தான் வெளியே போயிருக்கிறாளாட்டு இருக்குது. எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கிறா சீதா. சரி விடுங்கக்கா, நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? அதெல்லாம் அவளே அவங்க அத்தை கிட்ட பேசி சமாளிச்சுக்குவா. வணக்கம் நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.